ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம சேனல்ல இன்னைக்கு என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய ஆடியன்ஸ் வந்து ஒருத்தர் கேட்டிருந்தாங்க. நான் ஒரு வீடியோல சொல்லியிருந்தேன். லாங் வீடியோல வந்து பாட்டு யூஸ் பண்ணாதீங்க, காப்பிரைட் வந்துரும் அப்படின்னு கேட்டிருந்தேன். அதுக்கு அவங்க இருந்துகிட்டு, நீங்க உங்களுடைய லாங் வீடியோல உங்களுதுல பாட்டு வருது. அத எப்படி நீங்க யூஸ் பண்றீங்க? காப்பிரைட் வராம எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. என்னுடைய வீடியோல வந்து நான் வந்து பாட்டு யூஸ் பண்ணியிருக்க மாட்டேன். அந்த மியூசிக் தான் யூஸ் பண்ணியிருப்பேன் லாங் வீடியோல. இன்னைக்கு அத பத்தி தான் பார்க்க போறோம். அது எப்படி எங்கருந்து நம்ம அந்த மியூசிக்க எடுக்கணும், அத எப்படி செட் பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்க போறோம். அ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் குரோம் பேஜ் ஓப்பன் பண்ணிட்டு, இப்ப நம்ம அதுல தான் நம்மளுடைய டேஷ்போர்ட்ல தான் இந்த ஆப்ஷன் இருக்கு. அத நம்ம போறோம். பார்த்தீங்கன்னா, சர்ச் டச் பண்ணிட்டு www.youtube studio.youtubechannel.com அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கங்க. நான் ஏற்கனவே யூஸ் பண்ணிட்டு இருக்கனால முன்னாடியே வருது. உங்களுக்கு வராது. நீங்க அத டைப் பண்ணிக்கங்க. இதுல 3 ஆப்ஷன் கீழ தெரியுது பார்த்தீங்களா? அதுல எந்த ஆப்ஷன் உங்களுக்கு யூஸ் ஆகுதோ, பேஜ் ஓப்பன் ஆகுதோ அத டச் பண்ணி பாருங்க. ஓப்பன் ஆகலைன்னா அடுத்த பேஜ்க்கு போய் டச் பண்ணி பாருங்க. ஓப்பன் ஆயிரும். அதாவது டேஷ்போர்ட் ஓப்பன் ஆயிரும். என்னோடதுல வந்து அந்த ஹிந்தி வேர்ட் மாரி இருக்கு பார்த்தீங்களா? அத டச் பண்ணா ஓப்பன் ஆகும். இந்த மாரி வரும். அத க்ளோஸ் பண்ணிட்டு இந்த மாரி ஆப்ஷனுக்கு வந்துருங்க. இதுல பார்த்தீங்கன்னா, அ லெஃப்ட் சைட்ல பார்த்தீங்கன்னா, ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா நெறைய குடுத்துருப்பாங்க. அதுல லாஸ்ட்டா பாருங்க மியூசிக் சிம்பல் போட்டிருக்கும். அந்த ஆப்ஷன கிளிக் பண்ணிக்கங்க. கிளிக் பண்ணிட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. பார்த்தீங்கன்னா, இந்த மியூசிக்லாம் வந்துருச்சு. இந்த மியூசிக் ஆ பார்த்தீங்கன்னா, எல்லாமே நம்ம யூடியூப் தரப்புல குடுக்கக்கூடிய மியூசிக் தான். அதாவது அலோட் பண்ற மியூசிக் தான் இது எல்லாமே. இதுல பார்த்தீங்கன்னா, யூடியூபோட சிம்பிள் போட்டிருக்கும் பாருங்க. இந்த லாஸ்ட்ல வந்து 2வதா இருக்கக்கூடிய அந்த இதுல பார்த்தீங்கன்னா, யூடியூபோட சிம்பிள் போட்டிருக்கும். அதனால அப்படி போட்டிருந்தா, அ நமக்கு அலோட் இருக்கு இந்த மியூசிக் அப்படின்னு ஒரு அர்த்தம். பார்த்தீங்கன்னா, இதுல வந்து ஏதாவது ஒண்ணு கிளிக் பண்ணி நாம உங்களுக்கு செக் பண்ணி காட்டுறேன் இருங்க. பார்த்தீங்களா? கிளிக் பண்ணிட்டேன். உங்களுக்கு சவுண்ட் வராது. பதிவேற்றுக அப்படின்னு இருக்கு பாருங்க. அந்த லாஸ்ட்டா இருக்கிறது. அதில டச் பண்ணா நமக்கு டவுன்லோட் ஆயிரும். பாருங்க நான் டச் பண்ணிட்டேன். டவுன்லோட் ஆகுது. ஃபைல் டவுன்லோட் ஆயிடுச்சுங்களா? இதில எப்படி மறுபடியும் வந்து ஃபைல்ல நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஆல்வேஸ்ன்னு குடுத்துட்டு இப்ப டவுன்லோட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இத நாம எங்க போய் பார்க்கறது அப்டின்னா, நாம வந்து எடிட்டிங் பண்றதுக்காக ஆப் வச்சிருக்கோம். நான் இன்ஷூட்ல தான் எடிட் பண்றேன். அதில போய் டச் பண்ணி, வீடியோ எடிட் பண்றதுக்குள்ள போயி, நியூ அப்டின்னு கிளிக் பண்ணிட்டு, ஏதாவது ஒரு வீடியோ எடுத்துக்கங்க. வீடியோ எடுத்து, இப்ப அதில நான் செக் பண்ணி காட்டுறேன். இப்ப அந்த வீடியோ எடுத்திருக்கேன். இப்ப ஆடியோன்னு இருக்கு பாருங்க. கிளிக் பண்ணி, அந்த மியூசிக்ன்னு இருக்கிற அந்த சிம்பல கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா, நாம எடுத்த அந்த மியூசிக் இதில சேவ் ஆயிரும். அதாவது நம்ம எடிட்டிங் ஆப்ல வந்து சேவ் ஆயிரும். இப்ப நான் உங்களுக்கு கிளிக் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு சவுண்ட் கேட்காது. நான் எப்படி சேவ் பண்ணனோ, அதே மாரி சேவ் பண்ணிக்கங்க. உங்களுக்கு சேவ் ஆயிரும். இப்ப அத நான் முன்னாடி கொண்டு போணும் அந்த மியூசிக்க. அந்த பிளஸ் சிம்பல கிளிக் பண்ணிக்கங்க. கிளிக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா, முன்னாடி வந்துருச்சு. வந்துருச்சுங்களா? இப்ப நான் அத எப்படி வந்து சவுண்ட் இது பண்றதுன்னு சொல்றேன் உங்களுக்கு. அத வந்து அந்த கத்திரி ப்ளூ கலர்ல இருக்கு பார்த்தீங்களா? அத வந்து அதான் மியூசிக். அத நம்ம கிளிக் பண்ணா இந்த மாரி சைட்ல பார்த்தீங்கன்னா, இந்த ஒயிட் கலர்ல தெரியுதுங்களா? அந்த மாரி வந்துட்டா, நமக்கு அத எடிட்டிங் பண்ற ஆப் இதாயிரும். பார்த்தீங்கன்னா, சவுண்ட் கொஞ்சம் குறைச்சுக்கலாம். ஒரு 15% வச்சுக்கலாம். வச்சுட்டு, இப்ப நம்ம ஓகே குடுத்துறலாம். டிக் மார்க் குடுத்துருங்க. அப்பதான் ஓகே ஆகும். இப்ப நான் ஆன் பண்ணும்போது, இதுலயும் நம்மளுடைய வீடியோலயும் சவுண்ட் வந்து எச்சா வச்சுக்கணும் நம்ப. கம்மியா இருக்கும். எச்சா வச்சுக்கணும். இப்ப நம்ப ஆன் பண்ணும்போது, நாம்ப அதுல சேர்க்கக்கூடிய அந்த மியூசிக் வந்து பார்த்தீங்கன்னா, கம்மியா கேட்கும். நம்மளுடைய வாய்ஸ் தான் வந்து அதிகமா சவுண்ட் வரும். அப்படிதான் இருக்கணும். இல்ல நான் மியூசிக் மட்டும் தான் யூஸ் பண்றேன் அப்படின்னா, நீங்க மியூசிக் மட்டும் சவுண்ட் எச்சா வச்சுக்கலாம். என் பார்த்தீங்கன்னா, இந்த மாரி தான் நான் வந்து என்னுடைய லாங் வீடியோல மியூசிக் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். நம்ம பாட்டு யூஸ் பண்ணணும் அப்படின்னா, அதுக்கு வந்து யூடியூப் தரப்புல இருந்து நம்ம லைசென்ஸ் அதுக்கு வாங்கணும். லைசென்ஸ் வாங்கி தான் யூஸ் பண்ண முடியும். பார்த்தீங்கன்னா, நெறைய பேர் யூஸ் பண்றாங்க. அதுக்கு நெறைய ரூல்ஸ் இருக்கு. அதாவது பார்த்தீங்கன்னா, நம்ம யூடியூப் தரப்புல நாம வந்து லைசென்ஸ் வாங்கணும். இந்த மியூசிக் வந்து எப்படின்னா, நமக்கு யூடியூபே தரக்கூடிய ஒரு ஆப்ஷன் தான் நமக்கு. லாங் வீடியோல பாட்ட யூஸ் பண்ண முடியறதில்ல. அதாவது மியூசிக்காவது யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக நமக்கு இந்த மியூசிக் வந்து அலவுட் பண்றாங்க. தேவைப்படுறப்ப நம்ம அத யூஸ் பண்ணிக்கலாம். அதுவும் பார்த்தீங்கன்னா, என்ன பண்றீங்க அப்படின்னா,
இப்ப நீங்க ஃபுல்லாவே நான் மியூசிக்கே யூஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னா, சவுண்ட் கொஞ்சம் எச்சா வச்சுக்கோங்க. இல்லைங்க ஃபர்ஸ்ட் நான் ஸ்டார்ட்டிங்ல வந்து நான் ஒரு இன்ட்ரோ குடுத்துட்டு, நான் அடுத்தது மியூசிக் கொண்டு வந்துர்றேன். லாஸ்ட்டா வந்து முடிக்கிறப்ப பாய் சொல்லி முடிச்சிடுறேன். அந்த மாரின்னா, இப்ப நீங்க பேச ஸ்டார்ட் பண்றீங்க அப்படின்னா, உங்க வாய்ஸ் வந்து அதிகமா இருக்கணும். வாய்ஸ் சவுண்டு. அதுல வரக்கூடிய மியூசிக் வந்து ஒரு 15% 15, 10 அந்த அளவுக்கு தான் நீங்க வச்சு யூஸ் பண்ணணும். இல்ல நீங்க பேசுற உங்க வாய்ஸ் சவுண்ட் வந்து வராது. நல்லா கிளியரா கேட்காது. இல்லைங்க நான் ஃபுல்லாவே வீடியோல ஃபுல்லா வந்து நான் பேசப் போறேன். பேக்கிரவுண்ட்ல அப்படியே மைல்டா மியூசிக் வந்தா நல்லாருக்கும் அப்படின்னா, நீங்க வச்சுக்கங்க. ஆனா வந்து அப்ப பேசுறப்போ உங்களுடைய அந்த வாய்ஸ் அதிகமா இருக்கணும். அந்த மியூசிக் வந்து ரொம்ப கம்மியா இருக்கணும். அப்பதான் வந்து நல்லாருக்கும். நீங்க அத பார்த்து நீங்க செட் பண்ணிக்கங்க. இல்ல ஃபுல்லா நான் வந்து மியூசிக் தான் வைக்க போறேன் அப்படின்னா, நீங்க சவுண்ட் எச்சா வச்சுக்கலாம். இது உங்களுடைய சாய்ஸ். ஓகே ஃபிரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. கண்டிப்பா ஒரு லைக் போட்டுருங்க. நெறைய பேர் பார்க்குறீங்க. நான் ஒரு லைக் கூட போடுறது கிடையாது. லைக் போட்டு சப்போர்ட் பண்ணுங்க. ஓகே, பாய்.